ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமை 19/8/2026. தமிழுக்கு பராப வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 2 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளுக்குரிய சூரியோதயமாக இன்று காலை 6:04 புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று இரவு 10:15 வரை சப்தமி திதியும் பின்பு அஷ்டமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 10:24 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 10:24 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வடக்கு ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருளையும் வேண்டி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் நாள். நேற்றைய தினம் ஆவணி மாதம் மலர்ந்திருக்கிறது. இன்று 2வது நாள் 19/8/2026 புதன்கிழமை. இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமை இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்து, நாம் இந்த புதவாரம் என்பது ஒரு அற்புதமான வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. இந்த புதன்கிழமை ஒரு சுப காரியங்களுக்கு அமைந்தால், ஒரு திருமணத்துக்கு புதன்கிழமை அமைந்தால் அதை விட ஒரு சிறப்பு எதுவும் கிடையாது. ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு புதன்கிழமை சேர்ந்து வந்தால் அதை போல சிறப்பு கிடையாது. அதே போல ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகத்திற்கு புதன்கிழமை வந்தால் ஒரு தனித்துவமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. அதனாலதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். விலை மதிக்கக்கூடிய பொன் கூட சாதாரணமாக கிடைத்து விடுமாம். இது விலை மதிப்பில்லாதது, இந்த புதன் கிடைக்காதாம். அமைந்து அந்த நாள் நட்சத்திரங்கள் திதி வார யோக கரணங்கள் சேர்கின்ற பொழுது இந்த வாரம் புதன்கிழமையாக அமைந்தால் அது ஒரு சிறப்பு என்கின்ற சிறப்போடு கூடியது. நாமும் இறை வழிபாடுகள் ஈடுபட்டு நாளை மறுநாள் 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வேண்டும் வரங்களை எல்லாம் தர வல்லவராகிய
ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினாலே 1979 ஆண்டு இந்த வரலட்சுமி விரத பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்புள்ள காலங்களிலே இந்த வரலட்சுமி விரதம் என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு குடும்பத்தவர்கள் மட்டும் பரம்பரையாக அந்த குடும்பத்திலே அந்த அந்தணர்களுடைய குடும்பத்திலே மட்டும் செய்யப்பட்டு வந்தது இந்த வரலட்சுமி விரதம். அதனை வெளிக்கொண்டு வந்து சகல அடியார்களும் இந்த வரலட்சுமியினுடைய விரத பூஜை வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும், லட்சுமி கடாட்சத்தை பெற வேண்டும், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்ற பெரு நோக்கிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினாலே வெளிக்கொண்டு வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை. 45 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது அனைத்து இடங்களிலும் பரவி எல்லா இடமும் இந்த வரலட்சுமி பூஜை வழிபாடுகள் இப்பொழுது நடைபெறுகின்றன. ஆரம்ப காலத்திலே சாஸ்தாபுரத்திலே மட்டும்தான் இந்த வரலட்சுமி விரத பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 45 ஆண்டுகளாகவும் தொடர்ச்சியாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து செய்து வருவது சாஸ்தாபுரத்திலே. அது மட்டுமல்ல, இது ஒரு தனித்துவமான இந்த வரலட்சுமி விரதம் என்கிற பொழுது அதிகாலை 5:30 மணிக்கு விநாயகர் வழிபாட்டோட பூஜைகள் ஆரம்பமாகி சங்கல்பம் ஆரம்பமானது. 6 மணிக்கு சூரிய பூஜை வழிபாடுகள், கோமாதா பூஜை வழிபாடுகள், பிரம்மச்சாரி பூஜை, கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜை இவை நிறைவேறியதும், அஷ்டலட்சுமி பூஜை, தம்பதிகள் பூஜை என்று பல சிறப்புகளோடு கூடியதும், பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் அம்பாளுடைய அருள் பிரசாதங்கள், மஞ்சள், குங்குமம், நோன்பு கயிற்றோடு பிரசாத வகைகளோடும், தங்கமுலாம் பூசப்பட்ட ஸ்ரீ சக்கர யந்திரம், காஞ்சி காமகோடி பீடத்திலே பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ சக்கர யந்திரம் சகல பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் வழங்குகின்ற ஒரு சிறப்பு, அன்பளிப்பாக கொடுக்கப்படுகின்ற சிறப்பு சாஸ்தாபுரத்துக்கு உண்டு. அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இம்முறையும் நாளை மறுநாள் இந்த வரலட்சுமி விரத பூஜை வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகி 10:30 மணி வரையிலே இந்த பூஜைகள் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கின்றது. பூஜையில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் நேரத்தோடு வந்து பூஜையை கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக புகழ்வட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவாது எவன். இக்குறளினுடைய பொருளாக தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இழக்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் என்ன. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவாது எவன். இக்குறளினுடைய பொருளாக தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இழக்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் என்ன. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.